ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், அனைத்துயிரும் சிவம், அன்பே சிவம். இன்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்க நிலையில் வந்ததுக்கு காரணம் யார்? பாகிஸ்தான் என்பது என்ன? இந்தியாவுக்கு உள்பட்டு இருந்தது தானே. சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி அது எப்படி பிரிக்கப்பட்டது? யாரால் பிரிக்கப்பட்டது? எதற்காக பிரிக்கப்பட்டது? அவர் அன்று செய்த குற்றம் என்ன? யாராவது ஆராயவில்லை. அவரவர் மனசுக்கு பட்டது செய்து இன்று எந்த நிலையில் வந்து உள்ள பாருங்கள். ஒரு மனிதன் இறந்தாலும் அவன் வாழ்ந்தாலும் அவன் எப்படி வாழ்கிறான், எப்படி வாழும்போது எந்த நிலையில் வாழ்கிறான், எப்படி இருக்கிறான், அந்த மனிதன் இறந்த பின் அவன் மறைந்த பின்னும் மண்ணாயினும் அவன் மண்ணில் பல நீராகவும் பசுமைகளாகவும் பல ஜீவராசிகளாகவும் வளர்ந்தாலும் அதே நிலையில்தான் மீண்டும் பிறப்பான் மனிதன் என்பது இறைவன் வகுப்பு. அப்படி இருக்கும்போது எதையும் யோசிக்காமல் செயல்படுவது அரசு. அரசுக்கு என்ன வேலை? எதையும் ஆலோசனை செய்து செயல்பட வேண்டியதான் அரசு. ஏன் இன்று பல சட்டங்கள் கொண்டு மனித குலத்தை மிக கடுமையாக சட்டத்தின் வழியில் தண்டிக்கப்படுகிறீர்கள். அந்த சட்டம் எதற்காக வந்தது? அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்ன? ஒரு திருடன் எத்தனை மணி நேரத்தில் திருடினான்? விடிய காலமா, காலையிலா, மாலையிலா, இரவிலா மணிக்கணக்கு வைத்துத்தான் அவர் சட்டத்தை எழுதியுள்ளார். இத்தனை மணி நேரத்துக்கு அவன் திருடியிருந்தால் கிழக்கு திசை போயிருப்பான், இத்தனை மணி நேரத்துக்கு திருடியிருந்தால் வடக்கு போயிருப்பான் என்று பல குறிப்புகள் வைத்து எழுதியுள்ளார். அந்த சட்டத்தை ஏன் நீங்கள் பின்பற்றவில்லை? காரணம் என்ன? எதற்காக அதை முடக்கி வைத்தீர்கள்? இன்று அம்பேத்கரை கொண்டாடுவீர்கள், எதற்காக செய்கிறீர்கள்? அதை என்றாலும் போகட்டும். இந்த சட்டங்கள் மனிதனை தண்டிக்க ஒரு நீதிமன்றத்தில் என்ன கேள்வி கேட்க வேண்டும்? ஒரு வக்கீல் வாதாடுகிறார்கள், அவர் வாழ்வதற்காக நீதிபதி என்ன கூற வேண்டும்? ஏன் அப்பா இந்த குற்றம் செய்தாய்? குற்றம் செய்வதற்கு என்ன சூழ்நிலை வந்தது? காரணம் என்ன என்று நீதிபதி கேள்வி கேட்கிறாரா? இல்லை. வக்கீல் வாதாடுவதை வைத்து தீர்ப்பு கூறுகிறார். இதற்கு என்ன பொருள்? இதற்கு என்ன நீதிமன்றம் குற்றவாளியா, இல்லை வக்கீல் குற்றவாளியா, காவலாளி குற்றவாளியா? இல்லை, அரசியல்வாதிகள். காரணம், அன்று நேரு ஆட்சியில் காந்தி அறிவை பயன்படுத்தி வெள்ளையனை வெளியேற்றி நேரு ஆட்களை வைத்து காந்தியை சுட்டு கொண்டார். அந்த பாவத்தின் சம்பளம் அவர் வம்சத்தில் இணைத்தான் இறைவன். முதல் இந்திரா காந்தி, அடுத்தது சாஞ்சீவ் காந்தி, அடுத்தது ராஜீவ் காந்தி. எப்படி வருகிறது சார் வம்சத்தில்? அதே போன்று இந்திரா காந்தி சிறையில் அடைத்தார். ராஜீவ் காந்தி வயிற்றில் இருக்கும்போது சிறைவாசம் செய்தார் இந்திரா காந்தி. அந்த பாவத்தின் சம்பளம் எப்படி வருகிறது? இது ஏன் யோசிக்கவில்லை? உங்கள் இச்சைக்கு செயல்படுவது பொருள்களை நடமாடும் பொருள்களை இறைவன் பொதுநிலையில் வகுத்தப்பட்டான். அதை ஏன் நீங்கள் தக்க வைக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன உரிமை உண்டு? ஒரு பொதுமக்கள் தக்க வைக்கிறார்கள். அவர் வாழ்வில் சில இயற்கை சீற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் போது அதை அடகு வைத்தோ ஏதோ வைத்து அவர்கள் வாழ்வு சரி செய்து வருகிறார்கள். உங்களுக்கு என்ன நிலை வந்துள்ளது? நீங்கள் எதற்காக பொருள் சேர்த்து வைத்தீர்கள்? சொத்து எதற்கு? இதற்கு என்ன காரணம்? மக்கள் முன்னால் உங்களால் கூற முடியுமா? முடியாது. காரணம், கூறினால் உங்கள் முடியாது. இல்லை, நீ சேர்த்து வச்ச பணத்தை சமுதாயத்தில் கரைக்க முடியுமா? சட்டங்கள் இல்லை. அப்போ எதற்கு நீங்கள் பதுக்கி வைக்கிறீர்கள்? சட்டங்கள் இல்லை. நீங்கள் வெளியே அரங்கேற்றினால் நீ சேர்த்து வைத்த பொருள்களை மனிதாபிமானத்தோடு முடியாது. காரணம், அது குறுக்கு வழியில் வந்த பணம். அதனால் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் கட்டுப்பட வேண்டும். அதற்காக அந்த நிலையில் இருக்கும்போது சட்டம் நீங்கள் எதற்காக பதுக்கி வைக்கிறீர்கள்? நடமாட வேண்டும். மழை பெய்தாலும் வெயில் காய்தாலும் உங்களுக்கு சம்பளம் வருகிறது. எதாவது குறைத்து வைக்கிறீர்களா? வாங்கியது ஒரு 3/4 சம்பளம், ஆனால் சொத்து இருப்பது கோடிக்கணக்கில். இது எப்படி நியாயம்? மக்கள் கேள்வி கேட்க இல்லை என்று உங்கள் இச்சைக்கு செயல்பட்டால் இன்றைக்கி பூமி எந்த நிலைக்கு வந்துள்ளது? பசுமை மரங்களும் பசுமை இடைவெளிகளும் கல் மலைகளும் அழிந்து வர நிலையில் வந்து இறைவன் மனிதன் செல்லும் வழிக்கே இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். இனி வரப்போகிற காலம் என்னமாகும்? நீங்கள் மக்களுக்கு ஏன் நீங்கள் அவர் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் படி அழைக்கிறீர்களா? அல்ல.
அவர்களை அடகு வைத்து பணம் வாங்குவதற்கு அந்த உரிமை தந்தது யார்? எதற்காக அடகு வைத்து உரிமை தந்திருக்கிறார்? இறைவன் படைப்பில் குற்றம் இல்லை. அவன் எத்தனை காலத்துடன் மக்கள் பிறக்கிறார்களோ அதுக்கேற்ற புல் தருகிறான். நீங்கள் பதுக்கி வைத்ததும் ஒதுக்கி வைத்துத்தான் மாபெரும் குற்றம். அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வு வந்தது, விலைவாசி உயர்வு வந்தது. இந்த நிலையில் வர காரணம் நீங்கள் அரசியல்வாதிகளே. ஆகினால் நீங்கள் அரசியல்வாதிகள் நான் இறந்துவிடும் என்று கூறவில்லை. நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்று இருப்பதை வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த பதவியை விட்டு விலகுங்கள். நிறுவனம் பார்த்து கொள்ளும். காவல்துறை சட்ட வழியில் செல்லும். நீதிமன்றம் சட்டத்தின் வழியில் உங்களுக்கு அச்சப்படாமல் நீதியை உரைக்கும். இது போன்ற நிலையெல்லாம் நிறுவனங்கள் அனைத்தும் போக்குவரத்து செலவு அனைத்தும் இன்றும் அவர்தான் கவனித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் அதை வாங்கி கொண்டு நீங்கள் பட்ஜெட் போடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இனி பூமியில் இடைவெளியும் இல்லை. இது இறைவன் வாக்காகும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.